இன்னைக்கு நம்ம சேப்பாக் மைதானத்தில் நம்ம சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அணி ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான ஆட்டத்தை விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க நம்ம சிஎஸ்கே அணிக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குட் நியூஸை விட செம்ம சூப்பரான நியூஸ், நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணிக்கு மட்டும் வந்திருக்கு. ஸோ இதனால் சிஎஸ்கே அணிக்கு சாதகமான இந்த விஷயத்தை பார்க்குறப்ப இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க நம்ம சிஎஸ்கேவை பார்த்து கதற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் இந்த ரெண்டு பேருக்கும் இனிமேல் சிஎஸ்கே டீமில் வாய்ப்பே இல்லைடா, போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவை எடுத்திருக்காங்க. அப்படி எந்த இரண்டு பிளேயரை கம்ப்ளீட்டாக சிஎஸ்கேவை விட்டு நீக்க முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருவோம். பிளேயிங் 11 அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருவோம். ஸோ இது எல்லாத்த விட மிக மிக முக்கியமாக ஆஸ்ட்ராலஜி. இன்றைக்கி நடக்க போகிற இந்த மேட்ச்சில் ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனை ஜோதிட சிறுவன் அவர் கொடுத்துருக்காரு. இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே எச்சரிக்கையை தான் இப்போ ஜோதிட சிறுவன் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இன்றைக்கி காலையில் சிஎஸ்கேவுக்கு வந்த அந்த செம்மையான சூப்பரான குட் நியூஸ் தான் என்ன, அதே போல் சிஎஸ்கே 11ல் கம்ப்ளீட்டாக 2 பிளேயர் யாரை நீக்கிறாங்க, ஜோதிட சிறுவன் சொன்னதும் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை பற்றியும் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேப்பாக் மைதானத்தில் நடக்க போகிற இந்த ஆட்டம் சிஎஸ்கேவும் கண்டிப்பாக ஜெயிக்கணும், மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கணும், அப்போ தான் பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப பெரிய அண்டர் ப்ரெஷரில் தான் ரெண்டு டீமுமே மோத போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேவுக்கு மட்டுமே வந்திருக்க அந்த ரொம்ப பெரிய நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் வந்து நம்ம சேப்பாக்கில் நடக்க போகுது அப்படிங்கிறதால சேப்பாக் கிரவுண்டு அப்படின்னாலே எப்பயுமே ஸ்பின்னர் ட்ராக்குக்கு செம்மையாக அனுகூலமாக வசதியாக இருக்கக்கூடிய ஒரு பிச் தான். நம்ம எல்லாருமே நிறைய வாட்டி அதை பார்த்துருக்கோம். பத்தாக்குறைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடக்க போகிற இந்த மேட்ச் வழக்கமாக இருக்கிறத விட கூடுதலாக ஸ்பின்னர்களுக்கு சாதகமான ஒரு பிச் ட்ராக்கை நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பின் பவுலர்கள் நல்லா பந்து போடலாம், ஆதிக்கம் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டு பவுலர்களை அடித்து பொலந்து பிரித்து மேற மாதிரியான ஒரு பிச் ட்ராக்கை தான் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க பக்கம் இருக்கிற நம்ம ஜஸ்பிரிட் பும்ராவாக இருக்கட்டும், ட்ரெண்ட் போல்ட், இப்படி ஜாம்பவான் பவுலர்கள் எல்லாரையுமே வச்சுருக்காங்க, ஷர்துல் தாகூர், இப்படி எல்லாரையுமே ஜாம்பவான் பவுலர்களாக மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க என்னதான் வச்சுருந்தாலும் இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே அவங்க எல்லாரையுமே அடித்து பொழக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட செம்மையான பேட்டிங் பிச், அதே போல் ஸ்பின்னர்களுக்கு சாதகமான பிச்சை ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் மும்பை அணிக்கு இன்னொரு சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சல் சாண்டனர் அவரும் கம்ப்ளீட்டாக ரூல்ட் அவுட் ஆகிட்டார் இன்ஜூரால். அதனால் கூடுதலான ஒரு ஸ்டார் பவுலர், இன்டர்நேஷ்னல் ஸ்பின் பவுலர் இல்லாமல் இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க தடுமாறுற நிலைமையில் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டு செம்மையான ஃபார்மில் இருக்கிற ஹுசைன், அதுக்கப்புறமா நூர் அகமது, இவங்க ரெண்டு பேருமே போதும் ஸ்பின் பவுலர்கள், இவங்க ரெண்டு பேருமே போதும். நிச்சயமாக மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுக்கு கனவுலையும் நினைக்க முடியாத ஒரு ரொம்ப பெரிய அடியை கண்டிப்பாக இன்றைக்கி கொடுப்பாங்க. இதனால் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே பவுலிங்கை கடந்த ஆட்டம் போல் சமாளிக்க முடியாமல் சேப்பாக் மைதானத்தில் திண்டாட போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட் தகவலாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம சேப்பாக் மைதானம் அப்படின்னாலே மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுக்கு எப்பயுமே ஆகாது. நிறைய வாட்டி நம்ம சேப்பாக் மைதானத்தில் வந்து மண்ணை கவிட்டு போயிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. அதாவது கடந்த சில வருஷங்களாக, முந்தைய பழைய ரெக்கார்டு கிடையாது, கடந்த சில வருஷங்களாக மண்ணை கவிட்டு போயிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இது நம்ம சிஎஸ்கேவுக்கு ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸாக இன்றைக்கி காலையில் வந்திருக்கு. அதே போல் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா 2 பேரை கம்ப்ளீட்டாக நீக்கிடலாம், அதாவது அவங்களுடைய ரோல் கண்டிப்பாக இனிமேட்டு சிஎஸ்கே அணிக்கு தேவையில்லை, அவங்கள நீக்கிடலாம் அப்படிங்கிற முடிவை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க. முக்கியமாக ருத்ராஜ் கடுமையாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் மேலே நடவடிக்கை எடுக்க இருக்காரு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா அவர் தான். கார்த்திக் சர்மா அவருக்கு போதிய வாய்ப்புக்கும் மேலே போதிய வாய்ப்பு கொடுத்தாச்சு, இனிமேலும் அவரை நம்புறது வேஸ்ட்டு அப்படின்னு கார்த்திக் சர்மா அவருடைய இடத்துல ஆல்ரவுண்டரான வீர் அவர் இல்லைனா ராமகிருஷ்ணா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை விளையாட வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு இன்றைய ஆட்டத்தில் எடுத்திருக்காங்க. ஏன்னா கார்த்திக் சர்மா அவர் பேட்டிங்கும் பண்ண மாட்டார், பந்தும் போட மாட்டார், வெறும் விக்கெட் கீப்பர் மட்டும்தான். ஆனால் வீர் ராமகிருஷ்ணா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை இனி வரப்போகிற ஆட்டத்தில் விளையாட வைக்க முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இனிமேலும் கார்த்திக் சர்மா அவரை நம்ப ஐடியாவில் இல்லை ருத்ராஜ். அதே போல் நம்ம சிஎஸ்கே டீம் அடுத்து அதே மாதிரி இன்னொரு பிளேயரையுமே கம்ப்ளீட்டாக இனிமேட்டு நம்ப போவதில்லை அப்படின்னு எடுத்துருக்க முடிவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை. இப்போதைக்கு சிஎஸ்கே டீமில் முக்கியமான பிளேயர் மாதிரி இருக்காரு, ஆனால் முக்கியமான பிளேயர் இல்லை, சர்ஃப்ராஸ் கான் அவரை தான். இனி அவரை நம்பிக்கிட்டு இருந்த அந்த ஸ்லாட்டில் இருந்து சர்ஃப்ராஸ் கானை அவரை நீக்கிட்டு ஒரு வேளை தேவைப்பட்டால் லோ ஆர்டரில் விளையாடுவார், இல்லைனா இம்பேக்ட் பிளேயருக்கான ஸ்குவாடில் மட்டும்தான் சர்ஃப்ராஸ் கான் அவரை பயன்படுத்த முடிவு எடுத்திருக்காங்க.
ஏன்னா இது வரைக்கும் சர்ஃப்ராஸ் கான் அவரை பவர் பிளேக்கு முன்னாடியே அவரை இறக்கி விட்டு ஒரே ஒரு ஆட்டத்தில் மட்டும்தான் 50 அடித்தார். மற்ற எல்லா ஆட்டத்துலையுமே எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக சர்ஃப்ராஸ் கான் அவரை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தொடர்ந்து பவர் பிளேக்கு உள்ள இனிமேல் ஊர்வில் பட்டேல் அவரை 3வது ஸ்லாட்டில் இறக்க போகிறாங்க. 4வது இடத்துல பிரேவிஸ் தான் வரப்போகிறாரு. ஸோ சர்ஃப்ராஸ் கான் அவருக்கு நிச்சயமாக இனிமேட்டு டாப் ஆர்டர் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. அதனால் ஒருவேளை அவர் லோ ஆர்டரில் விளையாடலாம், இல்லை இம்பேக்ட் பிளேயருக்கான ஸ்லாட்டில் இருப்பார், தேவைப்பட்டால் விளையாட வைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் சர்ஃப்ராஸ் கான் அவரை யூஸ் பண்ண போகிறாங்க இனிமேட்டு சிஎஸ்கே அணியில். ஸோ ஓவராலாக சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 இன்னைக்கு விளையாட போகிற ஆட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனராக ருத்ராஜ், சஞ்சு 2 பேருமே தான் வரப்போகிறாங்க. 3வது இடத்துல ஊர்வில் பட்டேல் இன்னைக்காவது அவருடைய அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 4வது இடத்துல பிரேவிஸ் வராரு. 5வது இடத்துல வழக்கம் போல் சிக்ஸர் நாயகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் சிக்ஸரே அடிக்காத சிவம் தூபே. ஸோ 6வது இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லோ ஆர்டரில் தான் சர்ஃப்ராஸ் கான் அவரை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ லோ ஆர்டர் வரைக்கும் தேவைப்பட்ட சர்ஃப்ராஸ் கான் இம்பேக்ட் பிளேயராக 6வது பிளேயராக வருவார். அதே போல் 7வது இடத்துல ஜெமி ஓவர்டன், 8வது இடத்துல அகில் ஹுசைன், 9வது இடத்துல நூர் அஹ்மது, 10வது பிளேயராக குர்ஜீப் சிங், கடைசி 11வது பிளேயராக அன்ஷுல் கம்போஜ். ஸோ இந்த பிளேயிங் 11ல் தான் சிஎஸ்கே விளையாட போகிறாங்க. இம்பேக்ட் பிளேயராக ராகுல் செஹர் அவரை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூடுதலான ஒரு ஸ்பின்னர் சிஎஸ்கே அணியில் இருப்பார். ஸோ இந்த பிளேயிங் 11 நிச்சயமாக இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்துவாங்களா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் ஜோதிட சிறுவன் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டீமுக்குமே ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷனாக அவர் இன்றைக்கி கொடுத்துருக்காரு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமையில் நடக்க போகிற இந்த மேட்ச், இதில் ஹர்திக் பாண்டியா மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. மேலும் செவ்வாய் அதிபதியின் ஆதிக்கம் ஹர்திக் பாண்டியா அவருக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதே போல் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் அவரை எடுத்துக்கிட்டோம்னா ருத்ராஜ் அவர் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இதில் ருத்ராஜ் அவருக்கு இன்னைக்கு சுக்கிரன் அதிபதியில் இருக்கார் ருத்ராஜ். ஸோ இன்னைக்கு மேட்ச் நடக்க போகிற கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னாலே சனி பகவானுக்கு ஹர்திக் பாண்டியா அவருடைய அந்த அதிபதியாக இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா சமம், அதாவது லாபமும் கொடுக்காத நஷ்டமும் கொடுக்காத ஒரு கிரகமாக தான் செவ்வாய் கிரகம், சனி கிரகம் இவங்க 2 பேருக்குமே இன்றைய தினத்தில் இருக்குது. ஆனால் ருத்ராஜ் அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு இருக்கிறது சுக்கிரன் சனி பகவான் 2 பேருமே நல்ல சிறந்த நட்பு கிரகங்கள் வட்டத்துக்கு உள்ள வராங்க. அதனால் நிச்சயமாக கடந்த ஆட்டம் போலவே ஹர்திக் பாண்டியா அவருக்கு இன்றைய தினத்தில் அவருக்கு சமமாக இருக்குது. அப்படிங்கிறதால அந்த சமமான நிலையை வச்சு ஹர்திக் பாண்டியா அவருடைய டீமை எப்படியாவது ஜெயிக்க வச்சாதான் உண்டு. ஆனால் ருத்ராஜ் அவருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்குன்னு இன்றைக்கி கண்டிப்பாக கூடி வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ருத்ராஜ் அவர் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அவருக்கு லக்கு அடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான வாய்ப்பு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவருக்கு இன்றைக்கி கிடைக்காது. ஆனாலுமே 2 டீம் பிளேயர்களுக்குமே, முக்கியமாக 2 டீம் பிளேயர்கள் கேப்டனுக்குமே ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இன்றைய ஆட்டத்தில் அடி வாங்குறது, இன்ஜூர் ஆகிற மாதிரியான ஆபத்துகள் நம்ம சிஎஸ்கே பிளேயர்களுக்கும் நடக்கலாம், அதே போல் மும்பை பிளேயர்களுக்கும் நடக்கலாம். அதனால் அடிப்படுறது மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்களுக்கும் சிஎஸ்கே பிளேயர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கலைன்னா நிச்சயமாக ஆயுஷ் மாத்திரை அவருக்கு நடந்தது போல், ஒரு லுங்கி எங்கிட்டி அவருக்கு நடந்தது போல் கம்ப்ளீட்டாக ரூல்ட் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் இன்றைய ஆட்டத்தில் நடக்கலாம். அதனால் 2 டீம் பிளேயர்களுக்குமே கவனம் தேவை. ஆனாலுமே 2 டீமை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் பிரகாரம் நிச்சயமாக சிஎஸ்கேவுக்கு டாப்பில் இருக்குது, மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிற அந்த வின்னிங் ப்ரெடிக்ஷனை ஜாதக கட்டங்கள் பிரகாரம் இப்போ ஜோதிட சிறுவன் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஜோதிட சிறுவன் அவர் சொல்கிறது போல தான் இன்றைக்கி பிச் ப்ரெடிக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு சாதமாக இருக்குது. பிளேயிங் 11ல் கூட தேவையில்லாத பிளேயர்களை நீக்கிட்டு அதிரடியான பிளேயர்களை இறக்குறாங்க. இதெல்லாத்தையும் பார்க்குறப்ப ப்ரெடிக்ஷனையும் பார்க்குறப்ப நிச்சயமாக சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? இன்றைக்கி சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா? உங்களுடைய கருத்தை நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.